தனுஷோடைய நடிப்பில் இப்போ வந்த திரைப்படமும் இட்லி கடை. இதுக்கு அடுத்தபடியாக யாரோட படம் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப சட்டலான படங்கள் மட்டுமே இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு. கேப்டன் மில்லர் மாதிரியான திரைப்படம், கர்ணன் மாதிரியான திரைப்படம்லாம் வரலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குது. ஈவன் அவருக்கு ஆக்ஷன் நிறையா இருக்கிற மாதிரி ஆடுகளம், வடசென்னை இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே அவருக்கு ரொம்ப சூட் ஆகும். ஆனால் ஏன் இப்போ அந்த படங்கள்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு வேதனை இருக்க தான் செய்யுது. அந்த வேதனையை போக்குற மாதிரி இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி விக்னேஷ் ராஜாவுடைய இயக்கத்தில் தனுஷோடைய 54வது திரைப்படம் உருவாகுது. அந்த படத்துடைய ஷூட் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் தேரேஷ் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கூடவே 55வது திரைப்படம் யாரோடது? ராஜ்குமார் பெரியசாமி அமரன் அப்படின்ற படம் எடுத்தாச்சு. அந்த படத்துக்கு அப்புறமா இந்த படத்தில் கை வச்சிருக்காரு. இதுவும் தனுஷ் ரொம்ப முக்கியமான ஒரு சூப்பரான, யாருமே பார்க்காத மாதிரியான ஒரு கதாபாத்திரம் நடிக்க போகிறதான்னு சொல்லிட்டாங்க. இப்போ 56வது திரைப்படம் யார் பண்ண போகிறாங்க அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு. மாரி செல்வராஜோட இயக்கத்தில் தனுஷ் கை கோர்க்க போகிறாரு அப்படின்ற ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் நம்பர் 15. ஸோ 15வது திரைப்படமாக இறக்குறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜோடைய இயக்கத்தில் தனுஷோடைய நடிப்பில் ஒரு படம் உருவாக போகுது. 2 பேரும் சேர்ந்து கர்ணன் அப்படின்ற ஒரு படம். அந்த படத்தை பார்த்தா இப்போவும் புரியாத மாதிரியான நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப அட்டகாசமான ஒரு திரைப்படத்தை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த 2 படங்களும் முடிச்சதுக்கு அப்புறமா 2026 இந்த படத்தோடைய ஸ்டார்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பைசன் படம் ரிலீஸ் ஆன உடனே தனுஷுக்கு வச்சு எடுக்க போகிற திரைப்படத்துக்கான கதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அந்த வேலை தான் ரொம்ப மும்முரமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சீக்கிரமாகவே இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப ஹெவியாக வரும்னு எதிர்பார்க்கலாம். புதுசாக ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னாலே அதை எடுத்து ரிலீஸ் பண்ணி அதிலிருந்து காசு எடுக்கிறது பெருங்கொண்ட வேலையாக இருக்குது. ஆனால் இப்படி ஒரு படம் 2 நாளில் 30 கோடி எடுத்திருக்கே அப்படின்னும் போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்படி ஒரு திரைப்படம் தான் பாகுபலி தி எபிக். பாகுபலி 1, பாகுபலி 2 ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி ஒரே படமாக 3 மணி நேரம் 44 நிமிஷத்துக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி இந்த படத்தை 2 நாளில் 30 கோடி ரூபாய் வசூல் எடுத்திருக்காங்க. இன்னும் இந்த படம் வசூல் வேட்டை ஆடிக்கிட்டே தான் இருக்க போகுது. ஆனாலும் இந்த படத்துடைய வேலைகள் அந்த அளவுக்கு, இது எப்போ பார்த்தாலும் ஒரு பெரிய எப்பிக் தான். அதனால தாங்க நாங்கள் பாகுபலி இது எப்பிக்குன்னே வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. என்னவோ போங்க. ஆனாலும் இந்த படத்துக்கு இன்னும் தியேட்டரில் ஆட்கள் குவிஞ்சிக்கிட்டே தான் இருக்காங்க. ஹவுஸ்ஃபுல் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. என்ன தான் நிறைய படங்கள் வந்தாலும் பாகுபலி மாதிரியான ஒரு படம் வருமா அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு முத்திரையை பதிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் இன்னுமே ஒரு பெரிய வசூல் சாதனை படைக்கும். 100 கோடி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குதுன்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். சூர்யாவுடைய நடிப்பில் கருப்பு அப்படின்ற படம், இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இது இல்லாமல் வெங்கி அட்லூரியுடைய இயக்கத்தில் சூர்யா 46 அப்படின்ற படம், இந்த படத்துடைய வேலைகளும் இப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த படத்துடைய ஷூட்டில் தான் இப்போ சூர்யா பங்கேற்று ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படமும் ரொம்ப விறுவிறுப்பாக ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா சூர்யா 47 ஜித்து மாதவனுடைய இயக்கத்தில் ஒரு படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தில் நசரியா அண்ட் ஃபகத் ஃபாசில் 2 பேரும் ஜோடியாக சேர்ந்து இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்றதே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க இல்லாமல் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நஸ்லினும் இப்போ ஆன்போர்ட் ஆயிருக்காராம். நஸ்லின் நமக்கு தெரியும், லோகா, பிரேமலு இந்த மாதிரியான படங்கள்லாம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தில் பண்ணியிருந்தாரு. அவர் இப்போது இந்த படத்தில் ஆன்போர்ட் ஆயிருக்காரு அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு. இந்த படத்துலையும் அவருக்கு ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் இருக்குது. கதையை திருப்பி விடுறதே அவர் தான்ற மாதிரிலாம் கதாபாத்திரம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர்வான காஸ்ட் இந்த படத்தில் இருக்கிறதுனால மேஜராக மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இந்த படத்தை ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. இந்த படத்தை சூர்யாவே தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. மலையாளத்தில் இறங்குறோம், சரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு வேகத்தில் தான் இறங்குறாராம். என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ராகுல் ரவீந்திரனுடைய டைரக்ஷனில் தி கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற படம் உருவாகியிருக்கு. ராஷ்மிகா மந்தனா இதில் நடிச்சிருக்காங்க. ஆனால் ராஷ்மிகா மந்தனா இதில் நடிக்கிறதுக்கே சமந்தா தான் காரணம் அப்படின்னு சொன்னால் பெரிய ஷாக்கு தான். ராகுலே இப்போ ஓப்பனாக ஒரு சில ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. சமந்தா மாதிரி ஒரு சில நண்பர்கள் எனக்கு இருக்காங்க, நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன்னா அவங்க கிட்ட அதை படித்து காட்டுவேன். அதில் ஒன்று தான் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட். நான் சமந்தா கிட்ட படித்து காமிச்சேன். அவங்க இதை கேட்டு ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறமா பேசாமல் நம்ம அவங்களே அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். ஆனால் கதை ஃபுல்லாக படித்ததுக்கப்புறமா எனக்கு இந்த கதை சூட் ஆகாது, நீங்கள் வேணால் ராஷ்மிகா மந்தனா கிட்ட பேசி பாருங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ராஷ்மிகா மந்தனா கிட்ட இந்த கதையை எடுத்துகிட்டு போகும்போது ராஷ்மிகா மந்தனா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த மேட்ரு சமந்தா தாங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை. அந்தளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களாம். ஸோ இந்த திரைப்படம் ரொம்ப சூப்பராக சிறப்பாக வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் சமந்தாவும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ராஷ்மிகாவுடைய ரசிகர்கள் மத்தியில் சமந்தாவுடைய பெயர் கொடி கட்டி பறக்குது. இன்றைக்கி நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. அவங்கள நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.